தங்கவயல் வளர்ச்சிக்காக சேவ் கேஜிஎஃப் கமிட்டியில் இணைந்து பணியாற்ற வருகை தருமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தங்கவயல் தாலுகா செயலாளரும் கவுன்சிலருமான தங்கராஜ் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளரும் பிரபல வழக்கறிஞருமான ஆர் ஜோதி பாசு பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். தங்கவயல் கில்பர்ட்ஸ் வட்டாரத்தில் நடந்த காம்ரேட் அந்துராஜ் முதல் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு அவர் அழைப்பு விடுத்தார். சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது ஏதோ ஜோதி பாஸ்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை. இதுல எல்லா அரசியல் கட்சி இருக்கிறாங்க. நான் தோழர் டி சீனிவாசன் அவர்களை மிக பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வரலாற்று கொண்ட கட்சி. அந்த தொழிற்சங்கத்துக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இந்த ஊர் விஷயத்துல ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய யார் புறக்கணிச்சாலும் அவங்க அதுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் அமைப்புல எல்லா கட்சியும் இன்னைக்கு இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு முக்கியமா ஏன் இதை நான் சொல்லி முடிச்சுறேன் என்னுடைய உரையன்னு சொன்னா, சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு இந்த வீடுகளை சொந்தமாக்கணும்னு நாம சொல்றோம். 2008க்கு பிறகு இன்னைக்கு நம்ம ராஜா சிங் பேசின வரலாறு, மற்றவங்க பேசின வரலாறு எல்லாம் 2008ஓட நம்ம கதை முடிஞ்சிச்சு. 2008 பிறகு இந்த ஊரை சார்ந்தவங்க யாரும் எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு 20 ஆண்டுகளை கடந்து போறோம். ஆனா நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை. சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரு அமைப்பு உருவான பிறகு பல கட்சிகள் ஒன்றுபட்டு இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபா பார்த்து பேசின பிறகு இன்னைக்கு அவர் எஸ்டிபிபி எம்ப்ளாயிகளுக்கு மட்டும் பட்டா கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதே உத்தரவுல தான் இருக்குது எக்ஸ் எம்ப்ளாயிஸ் வீடுகளையும் சொந்தமாக்கப்பட வேண்டும். எக்ஸ் எம்ப்ளாயிஸ் சில்ட்ரன்ஸ் வசித்துக் கொண்டிருந்தா அந்த வீடுகளையும் சொந்தமாக்கப்படணும். நிலுவைத் தொகையை வழங்கணும். யாராவது நம்ம புள்ள இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தா நான் ஒரு சின்ன கம்பெனி நடத்துறேன், நீங்க இடத்த கேட்டா கொடுக்கணும். இதெல்லாம் கூட அந்த எஸ்டிபிபி ரூல்ஸோடு சேர்ந்துதான் இருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க அவரை பார்த்தோம். இழந்ததை மீட்போம்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தோழர் அந்தராஜ் என்னெல்லாம் எங்க கூட நின்று பண்ணாரோ அதே கோரிக்கை தான். இன்னைக்கு பசங்க விளையாட்டு துறையில போகணும்னு சொல்லிட்டு ஜிம்கனா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்பியை பார்த்து நாங்க சொன்னோம். இன்னைக்கு அவரே நேரில் ஆய்வு செஞ்சு இன்னைக்கு ஜிம்கனா மைதானத்தை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிளவுபட்டு ஒரு ஜோதி பாஸ் கட்டும் போது எந்த எம்பியாவது வந்து பண்ணானா? தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் நாம பிளவுபட்டு கோஷம் போட்ட போது யாராவது இந்த மைன்ஸ் பிரச்சனை பேசினானா? நான் இல்லை. ஒன்றுபட்டு ஒரே குரலா ஒரே இயக்கமா நாம கை தூக்கி நிற்கும் போது இன்னைக்கு எம்பி கெஸ்ட் ஹவுஸ்ல நான் உங்க கூட வந்து பேசுறேன்னு சொல்றார். 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட்ஸ் வச்சு நாங்க பண்ணிருக்கோம். சுமார் எல்லா பகுதியிலும் இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் கேட்கிறேன், இந்த பகுதி கவுன்சிலர்களையும் கேட்கிறேன், கையெழுத்து இயக்கத்துக்கு ஒருமித்த கருத்தோட இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவா பண்ணணும். சேவ் கேஜிஎஃப் அதனுடைய ஒருங்கிணைப்பாளரா இந்த பகுதியில் எங்களுக்கு ஜிஎஸ்எஸ் மூர்த்தி அதுல இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஸ்ரீகுமார் கூட இன்னைக்கு இருக்கிறாரு. நான் கவுன்சிலர் தங்கராஜ கூட பார்த்து பேசுறேன். இந்த விஷயத்துல ஒன்றுபட்டு நாம கையெழுத்திடணும். கோலார் தங்கவயல்ல 62 வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஓங்கியது. அமரர் கே சுவாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்சி நரசிம்மன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொது தொகுதியாக இருந்ததை ரிசர்வ் தொகுதியாக மாற்றும் போது இந்திய குடியரசுக் கட்சி ரிசர்வ் தொகுதியில் இருந்து நாம தான் கெலிக்கிறோம் நினைச்சதை முறியடிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக ராஜகோபால் வெற்றி பெற்றதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். தங்கவயல் 1964 நாடு பூராவும் மார்க்சிஸ்ட் கட்சி பிளவுபட்ட பிறகு கோலார் தங்கவயல்ல கோலார் மாவட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. தங்க சுரங்கம் மூடிய பிறகு மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்கவயலிலே தன்னுடைய போராட்டங்களை சூழ்நிலைகளை உருவாக்கியது. இந்த காலகட்டங்களிலே தோழர் அந்தராஜ் அவர்களுடைய பங்கு நாம இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு இந்த இவ்வளவு தொலைவு இந்த குடும்பம் பண்ணு நான் சொல்ற இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டில் இருப்பவர்களும் உன்னிப்பாக இந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாரையும் பணிவோட கேட்கிறேன். தோழர் அந்தராஜனுடைய படங்கள்ல நீங்க பாருங்க, அவர் கை தூக்கின்னு கோஷம் போடுற அந்த படம்.
2022 தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனைகளை அதுக்கு முன்னாலே யாரும் அரசியல் ரீதியா தனிப்பட்ட ஒரு கட்சி டெல்லி வரை சென்று போராட்டம் நடத்திய வரலாறே இல்லை. ஈவன் கே சுவாசன் காலத்திலிருந்து வரலாறு பார்த்தாலும் கூட மந்திரிகளை சந்தித்தார்கள், பேசினார்கள், வந்தார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அகில இந்திய அளவுக்கு தீர்மானத்தை பண்ணி போராட்டம் பண்ணது, அதை ஊர்த்தி விட்டது, அதை வலுப்படுத்தியது. அந்த போராட்டத்திற்கு எனக்கு ஊக்கத்தை ஊற்றியது யாரும் இல்லை, தோழர் அந்தராஜ் அவர்கள் தான். டெல்லி செலோ என்கின்ற அந்த போராட்டத்தை நாங்க நடத்தணும். வீறு கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பகுதியில் இருந்தா என்னோட தோழர் அந்தராஜ், தோழர் GSS மூர்த்தி, தோழர் ஸ்ரீகுமார், மலையாள லைன்ல தோழர் ஆனந்தன், இந்த மிஷின் பிளாக்ல தோழர் கருணா, மேஷனரி பிளாக்ல திரு ராஜி, லைவா எல்லாத்தையும் வந்து கண்ணால கண்ட தோழர் பரணி பிரகாஷ் பத்திரிகையாளர், இதோடு சேர்ந்து பல தோழர்கள் டெல்லியில வந்தாங்க. தோழர் அந்தராஜனுடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கணும். அகில இந்திய தலைவர்களோட அவர் எவ்வளவு நெருக்கமா பேசுறார். தங்கவயலுடைய அந்த பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை அந்த தலைவர்களுக்கு மிகவும் சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திறமை என்னன்னா, யாருக்கும் கோபம் வராது. யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை அழகா சீனை மாத்திடுவார். அழகா அவங்க தோல்ல கை போட்டுருவார். சின்ன பசங்களுக்கு கூட தன்னுடைய அவங்களை அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு கைவந்த கலை அவருக்கு. அந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். பத்திரிகைகளை படிப்பவர். பத்திரிகைகளை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டு நடப்பு மீது அக்கறை இருக்குதுன்றது அர்த்தம். ஊர் விஷயத்துங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் பசங்க படிக்கணும் என்ற அந்த ஊக்கத்தையும் தோழர் அந்தராஜ் அவர்கள் கொண்டு வந்தார். அன்னைக்கு அவர் வச்ச கோரிக்கை டெல்லி செலவுல என்ன, இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும், மாரிக்குப்பம் பிச்சானத்த ரயில் பாதை திட்டத்தை இன்னைக்கு விரைந்து நடத்தப்பட வேண்டும், இன்னைக்கு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் நாங்க வச்சோம். மலை சந்தாயத்தை கேப்டன் கீழே 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 இடங்கள் பாடை முடிச்சு நல்லா வந்தாங்க. Aquí